வையாபுரி சார் செந்தில் சாருக்கு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் படம் ஜிகிர்தன் டாட்டோவில் பண்ணியிருக்கேன். திருச்சியில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனை 126 வாய்ஸ் வெறும் 43 நிமிஷத்தில் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனை நிகழ்ச்சி இடம் பெற்றிருக்கேன். இந்த தடவையும் கீழே இருக்கும்போது வையாபுரி சார் சொன்னாரு, இங்கேயும் வந்துட்டியாடா, சரி மெமிக்ரி பண்ணிட்டியா பண்ணலனாரு. இல்லை சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. அவரோட பர்சனல் நம்பர் ஏற்கனவே இந்த வீடியோலாம் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்குலாம் தெரியாது என்னைய, ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 40 பேர் தான் இருக்குது, ஓகேங்களா? இது எனக்கு ஒரு 5 நிமிஷம் போதும், அப்படியே பண்ணிடுறேன், ஓகேங்களா? நம்மளுக்கான கொடுத்த டைம் 5 நிமிஷம் தான். நிறைய ஸ்டேஜ்ல நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவோம். இதுல 40 பேர் இருக்கு, அந்த 40 பேரும் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பண்ணிடுறேன், ஓகேவா? ரெடியா? மற்றதுக்கு நீங்க கிளாப் பண்றீங்களோ அது எனக்கு தெரியாது. ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் அப்துல் கலாம், ஜெயலலிதா, ரஜினிகாந்த் எல்லாருமே வருவாங்க, அஜித் எல்லாம். நீங்க சவுண்ட் கொடுத்தாதான் இங்க இடத்துல அப்துல் கலாம், ஜெயலலிதா எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ரெடியா? சவுண்ட் கேட்கலையே தம்பி. எந்த டிவி எந்த சேனல் தம்பி? இன்னைக்கு கோல்டன்ல இருக்கு, இன்னைக்கு ஸ்பார்க்ல வரல, இன்னைக்கு விசேஷம் நடக்குதுன்னா என்னடா காரணம்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இன்னைக்கு மக்கள் எல்லாத்துக்கும் இந்த சிவா சார் முன்னாடி இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்றது என்னடா காரணம்? விவசாயம் என்னன்னா தம்பி பரவாயில்ல, மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்படுறவனுக்கும் பட்ட வழங்குறதுல நம்ம சிவா சார் அடிச்சுக்க யாரால முடியாது. சூப்பர்மா நடுதம்பி இருக்க பூரா வயலி பார்க்கும்போது எனக்கு பெரிய பெரிய ஆளா இருக்குமா. ஏப்பா இங்க இருக்க ஒவ்வொரு கலைகளையும் பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுமா. வாட்டாமா தளபதி வரமா, தேங்க்யூமா. நைனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம கோல்டன் என்டர்டைன்மெண்ட் மட்டும் ஸ்பார்க்ல வரல, இன்னைக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது நைனா. அந்த நிகழ்ச்சியில சிவா சாரும் சரி, அவங்க வைஃப் மேடமும் சரி, இந்த அக்காவும் சரி, இவங்க இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. அவ உனக்கு மட்டும் இல்ல பொண்டாட்டி, எனக்கும் தான். ஹாய் சலோ லவ் 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 இங்க பாரு, முத்து பாரு, இது கோட்டல கவர் வரும் வீட்டு பெட்ரோல் பெட்ரோல் தாண்டவடவ கவர் கல்லச்சி கொடுத்தாடா. இங்க இருக்க எல்லா வரி கொடுத்தறடா உனக்கு தாண்டவடவ. ஏய் ஐ லவ் யூ சலோ. என் ரத்தத்தின் ரத்தமான என் நண்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இன்று கோயம்புத்தூரில் கோல்டன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்பார்க்கிள் அவார்டுக்கு நடத்தி கொடுத்தும் அன்னாரவர் சிவா அவர்களையும் அவர் மனைவியார் மேடம் அவர்களையும் மற்றும் இளைஞர் அவர்களையும் பட்டம் வழங்குதலில் பெரிதும் கொள்கிறேன். அண்ணா நாம வாழ்க, அண்ணா முன்னேற்ற கழகம் வாழ்க, எம்ஜிஆர் நாம வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் இதுல நீங்க அமைதியா இருந்தாதான் அவர் வருவாரு, ஓகேங்களா? ஏபிஜே அப்துல் கலாம். நீங்க இங்க யாரு பேசினா வர முடியாது, ஏன்னா அவர்லாம் எப்பேர் ஜாம்புவா. நான் அந்த ஏபிஜே அப்துல் கலாம் வாய்ஸ்ல தான் வேர்ல்டு ரெக்கார்டு எனக்கு கிடைச்சிச்சு, ஓகேங்களா? மெயினோட பாருங்க, ஓகேவா? இந்த இடத்துல இந்த கோல்டன் என்டர்டைன்மெண்ட் பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க அவர் வாய்ஸ் நீங்க கேட்டாதான் தெரியும், ஓகேங்களா? அமைதி. Being garrison beauty in character, turning harmony in the home. Being garrison harmony in the home, UWP is back. 2024 in Coimbatore in Golden Entertainment மற்றும் Sparkle Award. You organizer for Shiva sir, you wonderful. You youngster few award nation. You chief guest for comedy man, you Sindhi, your Gayaburi sir. Thank you so much. 2020 in Develop India. Thank you so much. Jai Hind. ये मापले चित्ती चंबत्ती नातर काटी चौतर काटी मापले आले नांगे तांडी फेमस. ये मापले இங்க இருக்க அவார்ட் வாங்கிட்டு எல்லாரும் சோர் சோர் குழம்பு குழம்பு ரச்ச ரச்ச மோர் மோர் நீங்க சாப்பிட்டு தாண்டி போகணும். மே மாப்பள இங்க இருக்க பூரா பையன் நீங்க அவார்ட் வாங்கலாம், நீங்க மாட்டி முட்டி தாண்டி சாக போறீங்க. இந்த விழா இந்த விழாவில் சுபா பேரே கேட்டாலே சுபா அதிருது இல்ல,
சும்மா சொன்னாங்க இல்ல சார் நீங்க கோல்டன் மெமரிக்கு வந்து நீங்க நிகழ்ச்சி பண்ணு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல சார் என்னால நிகழ்ச்சி பண்ண முடியாது, எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னேன். அப்ப சொல்லும் போது தெரியல இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கண்டிப்பா வருவேன்ட்டு. நீங்க சிவா சாரும் சரி இந்த மேடம் சரி ஒரு அழைப்பு வச்சிருக்காங்க. சார் நீங்க வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி மிமிக்ரி பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குன்னு சொல்லவும் அவ்வளவு பெரிய ஷூட்டிங் கொண்டு நான் வந்தனாலயா சும்மா பேரை கேட்டாலே சும்மா அழுதுல. என் லட்சத்தின் லட்சமான அன்போட பரப்புல இங்க இருக்க மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடடா சரோஜா இங்க பாருங்க கோல்டன் மெமரி எனக்கு ஸ்பார்க்கிள் அவார்டுக்கு வர சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா இங்க எல்லாருமே பட்டம் வாங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அடியே சரோஜா ஏழை தொழிலாளிக்கு சாப்பாடு குறைச்சிட்டுனா என்னால தாங்க முடியாது. அடியே சாத்தா நீங்க பாத்தீங்களா கோல்டன் என்டர்டைன்மெண்ட் ஸ்பார்க்கிள் அவார்டுக்கு இன்னைக்கு நம்ம வையா ஒரு சாரும் சரி செந்தில் சாரும் சரி நீங்க வரத பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதனால நான் என்னால ஷூட்டிங்க விட்டு இங்க வந்தேன். அடியே சாத்தா ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி டெப்டி கமிஷனர் போலீஸ் திருநெல்வேலி சிட்டி இங்க பெருமாள் பிச்சை ஒண்டிக்கு மட்டும் மரியாதை கொடுக்க முடியும். அரசு நின்று கொள்ளும் சாமி என்று கொள்ள இந்த சாமி சும்மா டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். டேய் தம்பி இங்க என்ன சொல்லு தெசி தெசி சொல்லுதா. டேய் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் என்டர்டைன்மெண்ட்ல எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்கு தெரியுமாடா. டேய் டேய் தெசி இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம்டா. ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பாருங்க அப்ப தெரியும் இந்த அரசியல் வேகம். ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பாரு அப்ப தெரியும். சும்மா சிஎம்மா பார்த்தீங்களா சாதாரணமா வர முடியாது. அது ஒரு முள் படுக்கை. அந்த முள்ள இருந்து நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அப்பதான் அதோட வேதனை புரியும்.